ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் வியாழக்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு வருஷத்தோட முதல் நாள். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல நீங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கும் போது இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இனிமையான வருடமா மாறும். அதை விட முக்கியமானது பணம், பொருளாதாரம், செல்வம் இது எல்லாமே தானாக தேடி வரும். அது என்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கில புத்தாண்டோட முதல் நாள் என்ன மாதிரி பொருட்கள்ல கண் விழிக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வருஷா வருஷம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். நாம மாதம் மாதம் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களா இருக்கட்டும், அதே மாதிரி வரக்கூடிய திதி நட்சத்திரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே தமிழ் மாதங்களை பொறுத்து தான் அமையும். மார்கழி மாதம், புரட்டாசி மாதம் அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு சொல்லி தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய முக்கியமான திதி நட்சத்திரங்களை கடைபிடிக்கிறதால தமிழ் புத்தாண்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா ஆங்கில புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, நமக்கு அது புத்தாண்டே கிடையாதே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆன்மீக ரீதியா இறை வழிபாட்டுக்காக நம்ம தமிழ் புத்தாண்டு கணக்குல எடுத்துக்கிட்டாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியில நாம ஆங்கில புத்தாண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல உங்க கணவரோ உங்க மனைவியோ வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய சம்பளம் ஆங்கில மாத கணக்குப்படி தான் வரும். அதே மாதிரி உங்க குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய அந்த தேர்வு முறையா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆங்கில வருடத்தையோ ஆங்கில மாதத்தையோ அடிப்படையாக கொண்டு தான் வரும். அதனால தான் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த புது வருடத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யணும். அப்படிப்பட்ட ஆங்கில புத்தாண்டு புது வருடம் அப்படிங்கிறது எந்த கிழமையில பிறக்குதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடுமாம். உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி 2026 வருஷம் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில பிறக்குது. அதை விட கூடுதல் விசேஷம் இருக்கு. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? ஒரு வாரத்துல திங்கட்கிழமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு வருஷத்தோட முதல் நாள்ல பிரதோஷம் வந்திருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். வியாழக்கிழமை குரு பார்க்க கோடி நன்மை. சிவபெருமானை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவரே சிவபெருமான் தான். இவங்க 2 பேருக்கும் உரிய இந்த நாள்ல பிறக்கக்கூடிய இந்த புது வருடத்தை நாம எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி துவங்குறோம் அப்படிங்கிற பொறுத்து நமக்கு எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். பெருசா கோவிலுக்கு போகல, இறை வழிபாடு செய்யல அப்படின்னாலும் பரவாயில்ல. தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நீங்க கண் விழிக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கு இல்லையா, அது மூலியமாவே நீங்க இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். புத்தாண்டு தினத்துல யாரு மேலேயும் அவ்வளவா கோவப்படாம, புத்தாண்டு அன்னைக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே நாம யாரு மேலேயும் வெறுப்பையோ கோபத்தையோ காட்டக்கூடாது. அதுவும் வருஷத்தோட முதல் நாள் அடுத்தவர்கிட்ட ரொம்ப கடினமா பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படி இல்லாம இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அன்பை காமிக்கிறது, இது மாதிரி பண்ணும்போது இந்த வருடம் முழுக்க நாம மற்றவங்க கிட்ட அன்பாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களும் நம்ம கிட்ட அன்பையும் அரவணைப்பையும் காமிப்பாங்க. அப்படிப்பட்ட வருஷத்தோட முதல் நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் பூஜை முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும், பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், காசு பணம் இது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம் தான். பரிகாரம் சொல்றதை விட இது ஒரு எளிய வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம். பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டோட புது வருடத்துல நீங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையும் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட சில பொருட்கள் ரொம்ப முக்கியம். கனி காணுதல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தமிழ் புத்தாண்டு வருடம் சித்திரை பிறக்கக்கூடிய அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்றைய தினம் காசு பணம் தங்க நகைகள் பழங்கள் பூ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தமிழ் புத்தாண்டோட முதல் நாள் காலைல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நம்ம கனி காணுதல் நிகழ்ச்சியை நடத்துவோம். நீங்க அந்த அளவுக்கு கனி காணுதல் நிகழ்ச்சியை பண்றீங்களோ இல்லையோ, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு சில பொருட்களை நீங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு உங்க பார்வை எங்க விழுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க தூங்க போனாலும் சரி, இல்ல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா அந்த பொருட்களை பார்த்து உங்க கையால தொட்டு கும்பிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். சரி, அது என்னென்ன பொருட்கள்? முதல் முக்கியமான பொருள், ரொம்ப முக்கியமான பொருள், மங்களகரமாவே ஆரம்பிக்கலாம். குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள், ஏதாவது ஒரு மஞ்சளை நீங்க கண்ணால பார்க்கணும் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா. ஏன் தெரியுமா? வியாழக்கிழமையில புத்தாண்டு பிறக்குது. வியாழக்கிழமை அப்படிங்கிறது யாரு? குருவாரம். குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் தான். அதாவது உங்க வீட்டுல எந்தெந்த இடத்துலலாம் மஞ்சள் நிறம் இருக்குதோ அங்கெல்லாம் குரு பகவான் ஆதிக்கம் அதிகமா இருக்குமாம். மஞ்சள் நிற பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நீங்க வாங்கிட்டு அன்றைய தினம் பூஜை அறையில வைக்கணும். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையாக நீங்க மஞ்சள்ல கண் விழிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது கூட பக்கத்துல கொஞ்சமா
குங்குமமும் வச்சு நீங்க கண் விழிக்கலாம். அது மூலியமா வீட்ல இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள், கடந்த ஒரு சில வருஷங்களாவே உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த சுப காரிய தடைகள், ரொம்ப நாட்களாவே ஒரு காரியம் நடக்காம அது தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் கைக்கூடி அமையல, எங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்க நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, மஞ்சளையும் குங்குமத்தையும் சேர்த்து புத்தாண்டு அன்னைக்கு நீங்க கண் விழிக்கும்போது அந்த சுப காரிய தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சந்தனம். அதாவது தூய்மையான சந்தனமா இருந்தா பரவாயில்ல. இல்ல உங்கள்ட்ட தூய்மையான ஒரிஜினல் சந்தனம் இல்ல, கடைகள்ல வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த வில்லை சந்தனம் தான் இருக்கா, பரவாயில்ல. வில்லை சந்தனத்தை கண் குளிர பார்த்தாலே கோடி நன்மை. ஏன் தெரியுமா? சந்தனம் அப்படிங்கிறது எல்லா கடவுளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அலங்கார பொருள். விநாயகர் ஆரம்பித்து முருகன், ஐயப்பன், சிவபெருமான் எல்லாருக்குமே இந்த சந்தனத்தை அதிகமா பயன்படுத்துவாங்க. சந்தன காப்புல இருந்து சந்தன அபிஷேகம் வரைக்கும் கடவுளோட சிலையை குளிர்ச்சியா வைக்கக்கூடிய ஒரு பொருள் சந்தனம். தூய்மையோட மறு உருவம். நாம சந்தனத்தை கண்குளிர பார்க்கும்போது இந்த வருடம் முழுக்க நமக்கு மனதும் உடலும் குளிர்ச்சியா இருக்குமாம். அது மூலயமா மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எக்கச்சக்கமான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். அதனால சந்தனத்துல கண் விழிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்றதை விட ஒரு இடம். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீட்டுல இருந்து பார்த்தாலோ, இல்ல அவங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ, இல்ல கதவு ஜன்னல திறந்தாலோ கோவிலோட கோபுரம் தெரிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒருத்தவங்க வாழ்க்கையில தொடர்ந்து 48 நாட்கள் தினமும் காலைல தூங்கி எழுந்த பிறகு கோபுர தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கெடுதலே நடக்காதாம். ஆனா எல்லோராலையும் கோபுர தரிசனம் அப்படிங்கிறது தினமும் பண்ண முடியாது. அதுக்கு மாறா வருஷத்தோட முதல் நாள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கோவில் கோபுரத்தை நீங்க கண்குளிர பார்க்கறது கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும். உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான நெகட்டிவிட்டி, எதிர்மறை சக்திகள் எதுவுமே இந்த வருடம் உங்க பக்கத்துல நெருங்கவே நெருங்காது. ஸ்ரீரங்கம் மாதிரியோ இல்ல உங்க வீட்டுல இருந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து கோவில் கோபுரம் பெருசா தெரியுது, ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா கூட தெரிஞ்சிடும் அப்படிங்கிறவங்க கோவில் கோபுரத்தை பார்க்கலாம். எங்க வீடு பக்கத்துல கோவிலே இல்லைங்க, என்னங்க பண்றது அப்படின்னு கேள்வி வரும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு பிடித்தமான கோவில் ஏதாவது கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரமா இருக்கலாம், இல்ல ஸ்ரீரங்கம் கோபுரமா இருக்கலாம், இல்ல சிதம்பரம் 4 கோபுரங்களா இருக்கலாம். எந்த கோபுரமா இருந்தாலும் அதை உங்க மொபைல்ல நீங்க போட்டோவா பதிவு பண்ணிக்கிட்டு தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த கோபுரத்தை பார்க்கறது மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துமா. அடுத்ததா இந்த வருஷம் முழுக்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும், தங்க நகைகள் கொஞ்சம் சேரணும் அப்படிங்கிறவங்க ரூபாய் நோட்டுகளையும் சில்லறை நாணயங்களையும் ஒரு சின்ன தட்டு மேல் எடுத்து வைத்து தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த பொருட்களை பார்க்கலாம். இப்ப நீங்க நிறைய பொருட்கள் சொல்றீங்க, இதுல நாங்க எந்த பொருட்கள்ல எல்லா பொருட்களையும் தனித்தனியா கண் விழிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். சின்னதா ஒரு தட்டு இல்ல ஒரு பெரிய தாம்பாளம் எடுங்க. அதுல மஞ்சள், சந்தனம், குங்குமம், ரூபாய் நோட்டுகள், சில்லறை நாணயங்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகை, குண்டுமணி தங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட கொஞ்சமா பழங்கள், மல்லிகைப்பூ, இது மாதிரி பூக்கள் எடுத்து வச்சுட்டு டிசம்பர் 31ஆம் தேதி இரவு சரியா ஒரு 11:30 மணிக்கு மேல இல்ல 12 மணி அந்த நேரத்துல வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். இல்ல சீக்கிரமா தூங்க போயிடுவீங்க அப்படின்னாலும் அது உங்க விருப்பம் தான். ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை எடுத்து வச்சுட்டு நீ தூங்க போங்க. காலையில ஜனவரி 1ஆம் தேதி தூங்கி எழுந்த பிறகு இந்த ஒட்டுமொத்த தட்டுலையும் வச்சிங்கல்ல பொருட்கள், அதை நீங்க ஒரு முறை பார்த்து ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.